ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட பாப்பாவோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தேங்காய் பால் தான் கொடுத்துருந்தேன். வீட்லயே சாப்பிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் தான், அது என்னன்னு நான் உங்களுக்கு லாஸ்டா காட்டுறேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தலை தக்காளி சாதமும் ஒரு பாயில்டு எக்கும் வச்சிருந்தேன். இந்த தக்காளி சாதம் ரெசிபி வேணா சொல்லுங்க. ஒரு அரை வெங்காயம் அரை தக்காளி போட்டாலே ஒரு குழந்தைங்களுக்கு கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி செய்யறது ரொம்ப டேஸ்ட் செம்மையா இருக்கும். இது எங்க வீட்லயும் இப்படிதான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க எங்க அம்மா. தக்காளி சாதமும் பாயில்டு எக்கும் பாயில்டு எக் ஃபர்ஸ்ட் முழுசா வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் அங்க சாப்பிட முடியுமான்னு தெரியலங்கிறதுக்காக அதுக்கப்புறம் நான் ரெண்டா கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த தக்காளி சாதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பத்தாம போயிடுமேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எக்கும் ரெண்டா நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இந்த தக்காளி சாதமும் பாயில்டு எக்கும் என்னோட பாப்பாவோட ஃபேவரட்டும் என்னோட ஃபேவரட்டும் கூட. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்று சர்ப்ரைஸா பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி வாஃபல் தான். எனக்கு வாஃபல் வீட்லயே செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக அந்த மிஷினை ஆர்டர் போட்டு வீட்லயே செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. மைதா இல்லாம வீட் ஃபிளார்லயும் ராகி ஃபிளார்லயும் நம்ம வாஃபல் செஞ்சு கொடுக்கலாம். ஹோம்மேடா செய்யறதால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. ஃபர்ஸ்ட் பண்ண வாஃபல் மட்டும் கொஞ்சம் அப்படியே சாஃப்டா இருந்ததால அப்படியே உதிர்ந்துருச்சு. இருந்தாலும் சாப்பிட நல்லா இருந்ததால நான் சாப்பிட்டேன். அப்புறம் ரெண்டு பர்ஃபெக்டா இருந்துச்சு. அதுக்குள்ள நியூட்டெல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு டெய்லி செஞ்சு கொடுங்கம்மான்னு சொன்னாங்க. சரி, நியூட்டெல்லா அடிக்கடி கொடுக்க கூடாது, எப்பயாச்சும் ஒரு டைம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் ஒரு டைம் மட்டும் ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த டிஃபன் பாக்ஸ்ல வைக்கும் போது பர்ஃபெக்டா இருந்தது. அவங்க எடுக்க கஷ்டப்படுவாங்களோன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துட்டு அதை ரெண்டா கட் பண்ணி வச்சிருந்தேன். இது வெறும் ராகி ஃபிளார், வீட் ஃபிளார், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். எக் எல்லாம் சேர்க்கல, வெறும் பால் தான் போட்டு பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அப்புறம் ரெண்டா கட் பண்ணி வச்சாச்சு. இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பாப்பாக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால இனிமேட்டு வெளியில போய் இதுக்காக சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. வீட்லயே நம்ம செஞ்சு பர்ஃபெக்டா சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு என்னோட பாப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. அவங்களுக்கு ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸும் செஞ்சாச்சு. நாளைக்கு என்ன லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு நாளைக்கு வீடியோல நான் ஷேர் பண்றேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பை.